அனைவருக்கும் வணக்கம். யூஜிசி அப்படின்னா நாம் நம்ம வீட்டு காலத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டி வச்சுருந்தா, நம்ம பசங்க படிக்கிறதுக்காக கட்டி வச்சுருந்தா, இவன் மாணி எங்கேருந்து வருவான், அதை ஆக்கிரமிப்பு பண்ணி இவன் சொல்கிற ஆளுங்களாம் அங்கே நியமிக்கிறோம். அங்கே எல்லா பொறுப்புக்கும் அது யாரால் நியமிப்பானா, ஆளுநர் நியமிப்பார். ஆளுநர் யாருனாக்கா 6 அறிவில் ஒரு அறிவு கூட இல்லாத ஒரு மனுஷன், சுத்தமாக புத்தி இல்லாத ஒரு ஆள். அவன் ஒரு அப்போ பல்கலைக்கழகத்துக்கு ஆளை தேர்வு பண்ணுறான்னா எந்த மாதிரி ஆள் இருப்பான்னு பார்த்துக்கணும். இது அந்த சட்டத்திலே கொண்டு வரான், புதிய கல்வி கொள்கை அந்த சட்டத்திலே கொண்டு வரான். என்னன்னு படிப்பு அறிவு தேவையில்லைன்றான். இதுக்கு இந்தந்த படிப்பு தான் படிச்சுட்டு இந்தந்த அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை, யார் வேணாலும் நியமிக்கலாம். ஏன்னா அவன் கொண்டு வர்ற கல்வி எதுனா பகவத்கீதை, மனு தர்மம், ராமாயணம், மகாபாரதம், இந்தமாரி துபாவூர் படிப்பு தான். எல்லாம் கற்பனை செஞ்சு எழுதி வச்சுக்கிறான் பாரு, அதை மட்டும்தான். ஏன்னா அதுக்கு கல்வி அறிவுலாம் தேவையில்லை, முட்டாள்தனம் இருந்தாலே போதும். அதனால் படித்தவன் யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த புதிய கல்வி கொள்கையில் கொண்டு வரோம். நாங்கள் 2019 புதிய கல்விக் கொள்கைனா என்ன அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டோம், மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணோம். அப்போ சொன்னதான் இப்போ அமுல்படுத்தின்னு வரோம். என்னென்னா தமிழ்நாடு ஏற்றுக்கலன்றதுனால மறைமுகமாக எப்படி எப்படிலாம் கொண்டு வந்து திணிக்க முடியும் அப்படின்னு திணிச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் நேராகவே ஒரு ஒன்றிய அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் உங்களுக்கு நிதி தர முடியாது, நீங்கள் இந்த கல்வியை ஏற்றுக்கிறாலும் நாங்கள் நிதி தருவோம் அப்படின்னு அவர் வாயால் தைரியமாக சொல்கிறாரு. எப்படி அந்த தைரியம் வந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஏண்டா இந்தியாவிலேயே படு மோசமான கல்வி திட்டத்தை வச்சுங்கிறவங்க நீங்கள் பிஜேபி ஆள்ற மாநிலங்களில் தான். உத்தரப்பிரதேசத்தில் போய் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னா ஆரம்பள்ளி, அதை விட்டு அங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தாண்டி போலூரில் இருக்கும். இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தாண்டி செங்கத்தில் இருக்கும் ஒரு ஸ்கூல். அவள் தான் எல்லா கிராமத்துலலாம் பள்ளிக்கூடம்லாம் இல்லை. அந்த பள்ளிக்கூடத்துலேயே 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஒரே டீச்சர் தான் இருப்பாங்க. ஒரே செவரெலாம் இடிஞ்சு விழுற மாரி இருக்கும், செங்கல்லாம் தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா வெறும் கல், அந்த கடப்பா கல் மாரி அடிக்கிட்டு மேலே மண் கொட்டிகிட்டு இருப்பான். காங்கிரீட் செவரெலாம் கிடையாது மேலே. இப்படி தான் எல்லா பள்ளியும் இருக்குது. ஏன்னா நான் லாரி ஓட்டின்னு எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கிறேன், நான் கண் கூட பார்த்தேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செவத்துக்கு பூசு வேலை கூட பண்ணியிருக்க மாட்டோம், அப்படியே கட்டணம் கட்டி அப்படியே இருக்கும். எல்லாம் ஒரே ரூமு, அந்த ஒரே ரூமில் எல்லாம் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கும், ஒரே ஒரு டீச்சர். அப்படி தான் இருக்கும். இந்த கல்வி முறையை வச்சுன்னுக்கிற நீங்கள், நாங்கள் ஒவ்வொரு கிராமத்துலையும் பள்ளிக்கூடம் வச்சுக்கிறோம். இதை ஒழிக்கிறதுக்கு நீ என்ன புதுசாக ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வரது? எங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கிறாங்களானாக்கா நல்லதை பார்த்து தான் கெட்டது கற்றுக்கணும். ஆனால் கெட்டதை பார்த்து நல்லது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இசிஜி வரைவு திட்டம் என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க கேடு கட்ட ஒரு திட்டம். ஆரம்பள்ளி கட்டணம்னு இருக்கும், அது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கும். நடுநிலை பள்ளிக்கூடம்னு இருக்கும், 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இருக்கும். மேல்நிலை உயர்நிலை பள்ளின்னு இருக்கும், 10ஆவது வரைக்கும் இருக்கும். மேல்நிலை பள்ளின்னு இருக்கும், 12ஆவது வரைக்கும் இருக்கும். இந்த இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு ஒரே கல்வி, ஒரே திட்டம், ஒரே நாடுன்றோம். அதுக்கு பேர் வாயில வழியில சமக்கரா சிக்ஷா அபியான். அந்த திட்டத்துக்கு அந்த கல்விக்கு பேர், அதாவது ஆரம்ப பள்ளி பாடநூல் அப்படிலாம் இல்லை. தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி பாடநூல் நிறுவனம் அப்படின்னு இருக்கும். அதை அப்படியே மாற்றி சமக்கரா சிக்ஷா அபியான் திட்டம், அதை தான் சுருக்கமாக இங்கிலீஷில் SSA திட்டத்தின்படி எங்களுக்கு சேர வேண்டிய 2152 கோடியை தந்துரு. அது கூட போன ஆண்டுக்கான நிதி, இந்த ஆண்டுக்கு இல்லை, 2025க்கு இல்லை, 2025 மார்ச்சோடு முடிகிற போன ஆண்டு 2024 நிதி. அதை தர முடியாது, நீங்கள் இழக்கிறது வெறும் 2152 கோடி இல்லை, 5000 கோடி அப்படின்னு ஆணவமாக சொல்கிறான். தான் என்ற திமிரில் சொல்கிறான்.
உடனே இங்க இருக்கிற முதல்வர் அதுக்கு பதில் தர்றாரு, நீ 5000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தா கூட நாங்கள் அதை அமுல்படுத்த மாட்டோம், கையெழுத்திட மாட்டோம் அப்படின்னு தைரியமா சொல்லிக்கிறது. அது நாங்கள் வரவேற்கிறோம். புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முதலமைச்சர் இதை சொன்னதை நாங்கள் கண்டிப்பாக வரவேற்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தி படிச்சுட்டாக்கா எங்க வேணாலும் வேலைக்கு போகலான்றோம். இந்தி படிச்சவன் எங்க இருக்கிறான் வேலையில? இந்த போர்டுக்கு பானிபுரி வித்துக்கிற மாதிரி அவன் இந்தி படிச்சவன் தான். அந்த வேலைக்கு அவர் வேற எந்த வேலை செய்யறான்? அவன் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை வந்து இங்க வந்து தொழில் தொடங்கணும்னு 6 மாசத்துல தமிழ் கத்துக்கிறான் பேச. ஆனா நீ எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுங்கிறீங்க. உங்களால் இங்கிலீஷ் பேச முடியுதா? 17 வருஷம் படிச்சீங்கன்னா கூட இங்கிலீஷ் பேச முடியாது. அப்புறம் எப்படி ஹிந்தி படிச்சுட்டா மட்டும் பேச கற்றுக்குங்க? பேச கற்றுக்க முடியுமா? பேச்சு என்பது படிக்கிறதுனால வரதில்ல, பேசி பேசி பழகிறதுனால வர்ற வார்த்தை. தமிழே கூட நீங்கள் திருவண்ணாமலை தமிழ் வேறையா இருக்கும், கோயம்புத்தூர் போனீங்கன்னா அங்கே வேற தமிழாக இருக்கும், மதுரை சைடு போனால் வேற தமிழாக இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் அப்படி பேசி பேசி அப்படி பழகி போடுவோம். அந்தமாரி ஹிந்தி ஒரு மொழி கற்றுக்கணும்னா எங்களுக்கு தேவை. நான் பாம்பேயில் போகிறேன், இல்லை இப்போ டெல்லியில் போய் ஒரு தொழில் தொடங்க போகிறேன்னா அங்கே போனால் 6 மாதத்துக்கு நான் கற்றுக்க போகிறேன். எனக்கு தமிழ்நாட்டில் தேவையில்லை. தேவையில்லாமல் ஒரு மொழி எங்களையா படிக்க சொல்கிறேன். 3 வயசு குழந்தை 3 மொழி படிக்க முடியுமா? எல்கேஜி மாணவி 3 வயசு குழந்தை 3 மொழி கற்றுக்க முடியுமா? இது என்ன அறிவு இருக்குதா இல்லையா உங்களுக்குலாம்? இப்படி தராதரம் இல்லாத, அறிவே இல்லாத, ஒரு சிந்திக்கிற ஆற்றலே இல்லாத இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாக்கா அதை எப்படி நாங்கள் தமிழ்நாடு ஏற்றுக்கிறது? தமிழ்நாடு ஏற்றுக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி வளாகம் திட்டம்னு ஒன்று வச்சுக்கிறோம். கல்வி வளாகம் திட்டம் அந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன வச்சுக்கிறேன்னா, கட்டடங்கள் இல்லாத வளாகமும் சேர்ந்து, அதாவது கிரவுண்டு மற்றதெல்லாம் விளையாட்டு இது அதெல்லாம் இருக்கிற இடமா இருந்தால் மட்டும்தான் அந்த பள்ளி இயங்கும். கல்வி வளாகம் இல்லாத பள்ளிகள் மூடு விழா. அவன் சொல்கிறான் 1800 பள்ளிகளை மூடணும் அப்படின்னு. ஆனால் மிச்சமாக இருக்கும். 1800லாம் இருக்காது. பல ஆயிரம் கல்விக்கூடங்களை மூடுறதுக்கான திட்டம்னா புதிய கல்விக் கொள்கை. ஏன்னா ஒரு கல்விக் கொள்கைன்னா கல்வியை வளர்ச்சியை பெறத்துக்காக தான் ஒரு கல்விக் கொள்கைன்னு வரணும். ஆனால் அழிக்கிறதுக்குன்னே ஒரு கல்விக் கொள்கை வருதுன்னா அதான் புதிய கல்விக் கொள்கை. மூடு விழா பண்ணுறான் பள்ளிக்கூடத்தை. கேட்டால் அது பேர் வளாகமா, வளாக திட்டமா? என்ன அது எங்களுக்கு தெரியாத வளாக திட்டம்? எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தை வந்து பாரு, உத்தரப்பிரதேச, பீகார், மத்திய பிரதேச பள்ளிக்கூடத்தை போய் பாரு. அதே மாதிரி மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறான். மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசுறிய, ஏன் மத்திய பிரதேசத்தில் பேசு, உத்தரப்பிரதேசத்தில் பேசு. அவன் தாய்மொழியை படிக்கணும்னு ஆசைப்படுறான். போஜ்புரி நீ தெரியும் சொல்லி கொடுக்குறியாங்க? தேவநாகரி மொழி சொல்லி கொடுத்துங்கிறியா? பீகாரி மொழி சொல்லி கொடுத்துங்கிறியா? கிடையாது. வெறும் ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் அங்கே இருக்குது. அப்போ அங்கெல்லாம் இருவழி கொள்கை தான். காரணம் என்னன்னா அங்கிருந்து ஏற்கனவே இருக்கிற தாய்மொழியை அழிச்சிட்டான். வெறும் ஹிந்தி படிச்சா போதும், ஹிந்தி படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி இருந்த தாய்மொழி அழிச்சிட்டான். ஒரு காலத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நாங்கள் போனோம்னா அந்த மாநிலத்து மொழியில் சினிமா படம் ஓடும். நாங்கள் போய் இப்போ தேட்டரில் உள்ள உட்காந்து பார்ப்போம். இன்னைக்கு எங்கே போனீங்கன்னாலும் சரி, மகாராஷ்டிராவில் மராட்டி இருக்குது, இன்னமும் எழுத்து இருக்குது, படிக்கிறான். ஆனால் அங்கே கூட மராட்டி படம் வர்றதில்லை, எல்லாமே ஹிந்தி படம் தான் ஓடுது. இப்படி சுத்தமாக சினிமா துறை கூட அவன் தாய்மொழியில் படம் பார்க்க முடியாது, அவன் தாய்மொழியில் பாட்டு கேட்க முடியாது. அப்படி இருக்குது நிலைமை இன்னைக்கு இந்தியா முழுக்க. ஆனால் தமிழ்நாடு மாதிரி மகாராஷ்டிராவில் மொழி பாதுகாக்கணும் அப்படின்னு சிவசேனான்னு ஒரு அமைப்பு உருவாக்கினாங்க. சாமனா அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வார இதெல்லாம் வந்து நினைச்சு அந்த சாமனா பத்திரிக்கை வெளியிட்டவன் யாருனாக்கா பால் தாக்கரே. அவன் என்னத்துக்காக வெளியிட்டான்னா, மற்ற மாநிலத்திலிருந்து பாம்பேக்கும் பூனாவுக்கும் வந்து வேலை செய்கிறாங்க, அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம்னா நமக்கு வேலையில்லா திண்டாட்டமே ஓய்ஞ்சிடும் அப்படின்னு அறிவாளித்தனமாக ஒரு சிந்தனை அவருக்கு. வேலையில்லா திண்டாட்டம் அதனால இருக்குது. வேலையில்லா திண்டாட்டத்துக்கு காரணமே தமிழ்நாட்டிலேருந்து மதராசி வாழா, தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்துடுறான் பாம்பேக்கு, பீகார்காரன் பீகார்லேருந்து வந்துடுறான், அதனால வேலையில்லா திண்டாட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பொய்யான கற்பனை கதையை வச்சு எழுத ஆரம்பித்தான். அந்த புத்தகம் நிறைய விற்பனை ஆச்சு. அது மூலிமா ஒரு அமைப்பு உருவாக்கணும். அந்த அமைப்பு பேர் தான் சிவசேனா. அந்த சிவசேனா அமைப்பு காலப்போக்கில் என்னாச்சுன்னா அரசியல் கட்சியாக மாறிச்சு. அவங்க இந்த மராட்டி மொழியும் பற்றோட இருந்ததால அங்கே மராட்டி மொழி மட்டும் ஒழியல.
நீங்கள் குஜராத்தில் குஜராத்தி தானே, குஜராத்தி மொழி படிக்கிறாங்களான்னு போய் பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட குஜராத்தி மொழி கிடையாது, தாய்மொழி அங்கே படிக்கிறதே கிடையாது. இருக்கிறது ஒரே மொழி ஹிந்தி மட்டும்தான். இங்கிலீஷு அந்த அந்த 5ஆவதுக்கு மேலே வந்தவரை இங்கிலீஷ் அங்கே தேவை, ஆங்கிலம்னே அங்கே கிடையாது. நீங்கள் குஜராத்தில் ஒரு 5ஆவது வரைக்கும் படிச்சுட்டு தான் இங்கே வரானுங்க வேலைக்கு. அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் ஏபிசிடி கூட தெரியாது. அதான் நிலைமை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இவனுங்க மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தணும், மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தணுன்றான். ஏண்டா நீ ஆள்ற மாநிலங்களில் மும்மொழி கொள்கை அமுல்படுத்து, அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் பேசு. இதெல்லாம் என்னென்னா ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த ராமாயணம் மகாபாரதம் ஒட்டுமொத்த அவன் வச்சுங்கிற இதிகாசங்கள் எல்லாமே என்னடானாக்கா தமிழனுக்கு எதிராகவே எழுதி வச்சுக்கிறான். தமிழ்னா அங்கே இருக்கிறவனுக்கு எவனுக்கும் ஆகாது. அது காங்கிரஸ்காரனாக இருக்கட்டும், பிஜேபிக்காரனாக இருக்கட்டும், எவனுக்குமே தமிழ்னா ஆகாது, தமிழன்னா ஆகாது, தமிழன்னா தீண்டத்தகாதவன்னு அர்த்தம். அதனால ஒதுக்கி தான் பார்ப்பானுங்க. நீ எல்லா திட்டமும் எல்லா இடத்துலையும் நிறைவேறுது. சேது சமுத்திர திட்டங்க தமிழ்நாட்டில் நிறைவேறுதா பார்த்தீங்களா? நிறைவேறாது. ஏன் மீனவர் பிரச்சனை இங்கே தீர்ந்துக்கிறான்னு பார்த்துக்கிறீங்களா? தீராது. எல்லை பாதுகாப்பு படைன்னு இருக்கும், கப்பல் படை இருக்கும், விமானப்படை இருக்கும், எல்லா படையும் இருக்குது. அந்த படையெல்லாம் தாண்டி நம்ம மீனவர்களுக்கு போய் மீன் பிடிச்சிடறானா? நீ ஆயுதம் வச்சு படை எல்லையில் இல்லையா? சும்மாவே அங்கேருந்து வந்து சர்வசாதாரணமாக தூக்கி போடுவான். அப்போ அவன் வந்து இந்த மீன் பிடிக்கலையா? அவனை பிடிக்க மாட்டேங்க. என்னன்னா தமிழ்காரனா இவனுக்கு ஆகாது. அதனால இதுக்கெல்லாம் தீர்வு என்னடானாக்கா ஒரே தீர்வு, தமிழ் தேசிய விடுதலை தான் தீர்வு, வேற வழியே கிடையாது. இதுக்கான ஆரம்ப கட்டம் தான் இந்த ஒவ்வொரு அமைச்சரும் இன்னைக்கு பேசின்னு இருக்கிறதெல்லாம். ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஒரு நொடி போதும் நாங்கள் வரி நிறுத்தத்துக்குன்னு சொன்னார். அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. எங்களோட புரட்சிகர இளைஞர் முன்னணியோட ஒன்று சேர்ந்து தமிழ் தேசிய விடுதலைக்காக நீங்கள் களம் காண வேண்டும். அப்போ தான் இதுக்கு தீர்வே. தமிழ் மீதும் தமிழக மக்கள் மீதும் உங்களுக்கு உண்மையாகவே பற்று இருக்கிறதுனால் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் தமிழ் தேசிய விடுதலையை முன்னெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.